தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம். வள்ளல் பெருமானார் எழுதிய திருவருட்பாவினுடைய அசலான கையெழுத்து பிரதிகள் இப்போது எங்கே இருக்கின்றன, யார் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, யார் கடைசியாக பார்த்தது, யாருடைய பாதுகாப்பில் அது இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்கின்ற இந்த அடுக்கடுக்கான கவலை தோய்ந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் இந்த காட்சி பதிவின் மூலமாக நாம் திட்டவட்டமாக தெளிவாக விடை சொல்ல விரும்புகின்றோம். 1930 ஆண்டு தொடங்கி 30-31 காலகட்டம் தொடங்கி 1958 கடைசி பகுதி வரைக்கும் திருவருட்பாவை ஆராய்ச்சி செம்பதிப்பாக 12 நூல்களாக சுமார் 3643 அடி குறிப்பிட்டு 3150 பக்கத்தில் வெளியிட்டு அதை நிறைவு செய்தவர் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள். இவர் ஒருத்தர் தான் வள்ளல் பெருமானாருடைய அசலான கையெழுத்து பிரதிகளை பார்த்து பதிப்பித்ததாக ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றவங்களும் பார்த்து தான் பதிப்பிச்சிருக்கிறாங்க. இவர் பிந்தைய பதிப்பாளர். ஆனா எதெல்லாம் தான் கையில பார்த்தேன், எதெல்லாம் வள்ளல் பெருமானார் எந்த பதிகத்துக்கெல்லாம் தலைப்பிட்டிருக்கிறாரு, அந்த பதிகத்துல எத்தனை பாட்டு வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதியிருக்கிறாரு, அது இல்லாம அன்பர்கள் எழுதிய படியேடுகள் எத்தனை, இது முதல் பதிப்புல எப்படி இருக்கு, இவருடைய பதிப்புல அது என்ன மாதிரி மாத்தினார், இப்படிங்கிற ஏராளமான செய்திகள் போட்டு 3643 ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டு எழுதிய பதிப்பித்த ஒரு பதிப்புங்கிறது பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு. அதனாலதான் அது ஆராய்ச்சி பதிப்பாகவும் செம்பதிப்பாகவும் இன்றைக்கும் சன்மார்க்க உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய வீட்டில், அவருடைய பாதுகாப்பில் தான் வள்ளல் பெருமானாருடைய அசல் பிரதிகள், கையெழுத்து பிரதிகள், ஓலைச்சுவடிகள் அத்தனையும் அவருடைய வீட்டில் தான் இருந்துச்சு. 1960 ஆண்டு ஆகஸ்ட் 31 அவர் மறைகின்ற காலம் வரைக்கும். அதற்கு பிறகும் சில மாதங்கள் அவருடைய வீட்டிலே தான் அது இருந்துச்சு. இது ஏன் அவருடைய வீட்டிலே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் சன்மார்க்க உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவருட்பா பதிப்பு இந்த புத்தகங்கள் வெளியிடுகின்ற போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இந்த திருவருட்பா நூலுக்கு அவர் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று கொடுத்திருக்கும் போது ஆங்கிலத்துல ஒரு பக்கத்துல அதுல எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, மிக முக்கியமா இந்த திருவருட்பா பதிப்பு பணிகள்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதிகள், ஓலைச்சுவடிகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல, யூனிவர்சிட்டியில இதை காட்சிப்படுத்தி வைத்து விட வேண்டும், இது வருங்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை பாலகிருஷ்ண பிள்ளைக்கு கொடுக்கின்ற வாழ்த்து செய்தியில அதை எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்ட வாழ்த்து செய்தி பாலகிருஷ்ண பிள்ளை இந்த பதிப்பு நூல்லையும் அதை பதிப்பிச்சிருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, இந்த கையெழுத்து பிரதிகள் அத்தனையும் தான் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இதை இன்னார் சொன்ன இந்த ஆலோசனையை எதிர்காலத்தில் நான் செய்யத்தான் போகிறேன் அப்படிங்கிறத அதை அடிப்படையாக வைத்துதான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய கடிதத்தை, அந்த வாழ்த்து செய்தியை திருவருட்பா பதிப்பு நூல்லையும் பாலகிருஷ்ண பிள்ளை அவர் பதிப்பிக்கிறார். அப்படி இருந்தும் அவர் ஏன் இந்த நூல்களை எல்லாம், கையெழுத்து பிரதிகள்லாம் அவர் வீட்டுல வைத்திருந்தார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான 3 காரணத்தை பாலகிருஷ்ண பிள்ளை ஒவ்வொரு நூல் பதிப்பிலையும், திருவருட்பாவினுடைய பதிப்பிலையும் கடைசி பக்கங்கள்ல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனி அடுத்து வெளிவர இருப்பவை இந்த 12 நூல்கள் முடித்ததற்கு பிறகு, திருவருட்பாவை முழுமை செய்து முடித்ததற்கு பிறகு எதிர்காலத்தில் அவர் செய்யக்கூடிய 3 முக்கியமான பணிகள் என்னென்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருவருட்பா நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுவது, வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி முடிப்பது, சன்மார்க்க சங்க நிகழ்ச்சிகள் அல்லது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய வரலாற்றை, வள்ளலாருடைய சீடர்களுடைய வரலாற்றெல்லாம் தொகுத்து வெளியிடுவது அப்படிங்கிற 3 மிக முக்கியமான ஒரு வேலை திட்டத்தை அடுத்ததாக நான் செய்ய இருப்பதாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் இதுல செய்திகள்ல தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வர்றார். இதன் அடிப்படையில 12 நூல்களாக அவர் திருவருட்பாவை முழுமை செய்து முடிச்சாலும், பதிப்பு பணியை நிறைவு செய்திருந்தாலும், அவர் அடுத்தடுத்த 3 முக்கியமான பணிகளுக்காகவும் இந்த திருவருட்பாவினுடைய கையெழுத்து பிரதி அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் என்கின்ற காரணத்தினால் அவருடைய வீட்டிலேயே அது கொஞ்ச காலம் இருந்திருக்க கூடும். இது ஒன்று. 2வது, இந்த திருவருட்பாவினுடைய பதிப்பு பணியை அவர் முடித்த இந்த 3 முக்கியமான பணியை எடுத்து அவர் செய்வதற்கு முன்பாகவே, அதாவது பதிப்பு பணியை முடித்த அடுத்த ஓராண்டுகளிலேயே பாலகிருஷ்ண பிள்ளையும் இறந்து விடுகிறார். இறந்ததற்கு பிறகு அந்த புத்தகம், வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதிகள்லாம் இப்ப எங்க போச்சு அப்படிங்கறதான் இப்ப எல்லாருடைய இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விக்கு நம்ம இப்ப விடை சொல்ல போறோம். அதாவது திருவருட்பா பதிப்பு பணியை பாலகிருஷ்ண பிள்ளைக்கு பிறகு மிக நேர்த்தியாகவும் அதைவிட இன்னும் சிறப்பாகவும் ஒழுங்கு செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஐயா ஊரநடிகள் தான். ஊரநடிகள் தான் திருவருட்பா பதிப்புக்கு தொடர் எண்கள்லாம் கொடுத்தது.
அழகாக சந்தி பிரித்தவர், ஒரே நூலாக வெளியிட்டவர். இந்த பெருமைக்குரியவர் நம்முடைய ஊரநடிகளார். இப்ப அவர் இல்லாத போது சில செய்திகள்லாம், விமர்சன பூர்வமான செய்திகள்லாம் நம்ம வெளியிடுவது தயவு செய்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். யூடியூப்ல சமீப காலத்துல இப்பதான் நான் பேச தொடங்குறேன். அவரோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு. கடைசி காலத்துல அவர் நாம் பார்த்திருந்தாலும் என் மீது அளவு கடந்த ஒரு அன்பையும் மரியாதையும் வைத்திருந்தவர். பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய வம்சாவளி என்கின்ற முறையில என் மீது அவர் மிகுந்த மதிப்பு கொண்டவர். அவர் மீதும் அளவுக்கு அதிகமான அன்பை நான் இப்போதும் வைத்திருக்கிறேன். உண்மையிலேயே திருவருட்பா பதிப்பு பணிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மிக அளப்பரியது. திருவருட்பாவில குறிப்பா அகவலுக்கு அவர் எழுதிய எளிமையான விளக்க உரைங்கள் என்பது காலத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு சரியான ஒரு நுட்பமான திறமையான ஒரு விளக்க உரை. அது எளிய மக்களும் யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் எழுதியிருக்கிற இந்த முறை என்பது மிக நேர்த்தியானது, அபாரமானது. அந்த வகையில எனக்கு எப்போதும் நம்முடைய ஊரநடிகளார் மீது ஒரு தனித்துவமான மரியாதை உண்டு. அதே நேரத்தில் அவர்கிட்ட சில முக்கியமான சில கேள்விகளுக்கு, நம்ம எதிர்பார்க்கிற கேள்விகளுக்கு அவரிடமிருந்து சரியான பதில் வராது என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அது பலரும் அறிந்த செய்தி தான். அந்த வகையில திருவருட்பாவை நீங்க ஐயாவுடைய கையெழுத்து பிரதிகள்லாம் நீங்க பார்த்திருக்க கூடும் அப்படிங்கிற செய்தியை நான் அவரிடத்துல சொன்ன போது, இப்ப அதெல்லாம் அந்த ஆவணங்கள்லாம் நீங்க எப்படியும் பாலகிருஷ்ண பிள்ளை வீட்டுக்கு போனதை நான் அறிந்தேன் எங்களுடைய உறவினர்கள் மூலமாக. அப்படி உங்களுக்கு அங்க என்னென்னலாம் கிடைச்சது, நீங்க எதை எடுத்தீங்க போனீங்கன்னு கேட்கும்போது அவரிடமிருந்து தெளிவான பதில் இல்லைங்கிறதான் உண்மை. என்னோடு அவர் விருப்பத்தோடு அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல விரும்பலைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு நான் பேசல. ஆனா அவரு திருவருட்பாவை பதித்து வெளியிட்டு 1972ஆம் ஆண்டு இந்த பதிப்புல முன்னுரையில அவர் சில முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்றார். என்கிட்ட நேரடியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத ஊரநடிகளார் இங்க எழுத்து மூலமா அவர் கொடுத்திருக்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, அவர்கிட்ட இருந்து வாங்கின பதில் இப்ப நான் சொல்றதை விட அவரே எழுதி வைத்திருக்கின்ற இந்த எழுத்தின் மூலம் இருந்து உங்கள்கிட்ட சொல்றது இன்னும் ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அவருடைய எழுத்துல இருந்தே நான் இப்ப உங்களுக்கு பதில் சொல்றேன். 1972ஆம் ஆண்டு இந்த 6 திருமுறையும் தொகுத்து வெளியிட்ட அந்த நூல்ல, அவர் பதிப்பித்த நூல்ல தான் முன்னுரை பகுதியில பக்கம் 13ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றார். இத்திருவருட்பா பதிப்பை தொடங்கிய பின்னர் புதியதாக அறியப்பெற்ற செய்திகள் பல. அச்சிடும் காலத்திலும் அச்சிட்டு முடிந்த பின்னரும் அடிகளாரின் திருக்கரத்தால் எழுதப்பட்ட மூலங்கள் பலவற்றை திருவருட்செயலால் காண நேர்ந்தது. வள்ளல் பெருமானாரை எழுதிய அசலான ஆவணங்களை நான் பார்த்தேன்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். அவற்றுள் சில பாலகிருஷ்ண பிள்ளையின் பார்வைக்கு கிடைக்க பெறாதவை. பாலகிருஷ்ண பிள்ளை எதெல்லாம் பார்த்தேன்னு அடிக்குறிப்பு போட்டு எழுதியிருக்காரு இல்லையா, அது எனக்கு கிடைக்கலன்னு அவர் எதெல்லாம் எழுதினாரோ அதுல சிலவற்றை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு ஊரநடிகளார் சொல்றாரு. இம்மூலங்களை பார்வையிட்டதனால் அறிந்த செய்திகள் பல இப்படின்னு சொல்றாரு. இங்கனம் எம் உள்ளத்தை இடங்கொண்டு கிடக்கும் எண்ணிறந்த செய்திகளை எல்லாம் கூறப்போகின் அவை விரியுமாதலின் விரிவெஞ்சி இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். 55 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவரு அந்த விரிவான செய்தி அதுக்கு அடுத்து வர 55 ஆண்டுகள்ல ஒரு இடத்துல கூட அவர் எதையுமே பதிவு செய்யவில்லைங்கிறதையும் நம்ம இங்க கவலையோட பார்க்கணும். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அதாவது இதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி, பக்கம் 14ல சொல்றாரு. யாம் முதலில் வடலூர் சென்ற காலத்தில் எமக்கு நட்பாகியவர் வடலூர் துறவி கந்தசாமி அவர்கள். கந்தசாமி ஐயாவோட இவருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. தம்மிடம் உள்ள அடிகள் திருக்கரம் சாத்திய மூல நோட்டு புத்தகம் ஒன்றையும் எனது பார்வைக்கு கொடுத்து உதவினார்கள். நம்முடைய துறவி கந்தசாமி ஐயா அவர்களிடமிருந்து வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதிய அசலான நோட்டு புத்தகம் அவரிடமிருந்து இவர் பெற்றேன், இவர் கொடுத்தாரு, இவர் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நோட்டு புத்தகத்துல என்ன இருந்துச்சு, வள்ளல் பெருமானார் எழுதினது, அந்த நோட்டு புத்தகத்துல இருந்ததெல்லாம் முந்தைய பதிப்பாளர்கள் ஏற்கனவே பதிப்பித்து முடிச்சுட்டாங்களா, அல்லது அந்த நோட்டு புத்தகத்துல பதிப்பிக்கப்படாத செய்தியை நான் அந்த நோட்டு புத்தகத்தை பார்த்து இதெல்லாம் பதிப்பிச்சிருக்கிறேன்னு இவர் வரலாற்றுல அப்படியாவது சொல்லியிருக்கணும். பதிப்பித்த வரலாறையும் சொல்லல, அதுக்குள்ள இருக்கிறது என்ன செய்திங்கிறதும் சொல்லல, அந்த செய்தியை இவர் பதிப்பித்ததாகவும் தெரியல. ஆக இப்படி ஒரு நோட்டு புத்தகத்தை பெற்றேங்கிற செய்தியை மட்டும்தான் சொன்னாரே தவிர அந்த நோட்டு புத்தகத்தில் என்ன இருந்ததுங்கிற செய்தியை கடந்த 55 ஆண்டுகள்ல எந்த இடத்துலையுமே அவர் பதிவு செய்யவே இல்லைங்கிற கவலை தோய்ந்த செய்தியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் அதுல இருக்கு. என்னன்னா, இது பக்கம் 61ல ஏற்கனவே முந்தைய சில காட்சி பதிவுகளை இதை குறிச்சிருக்கிறோம். பாலப்பு கிருஷ்ண பிள்ளைக்கு கிடைத்த மூல ஏடுகள்ல 3851 பாடல்கள் அவருக்கு, வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் அவருக்கு கிடைச்சதாக சொல்றாரு. அது பாலகிருஷ்ண பிள்ளையுடைய பதிப்புகள்லயே நமக்கு கிடைக்குது. அவருக்கு கிடைக்காத சில முக்கியமான 29 பாடல்கள் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் அசலான ஆவணங்கள். நான் பின்னாடி என்னுடைய
அவருடைய தேடுதல்ல கிடைச்சது. எது எது வருது? 4ஆம் திருமுறையில அவரு தொகுத்த திருமுறைப்படி 4ஆம் திருமுறையில் அபராத மன்னிப்பு மாலை 10 பாடல்கள், இது காகித ஏடுகள்ல இருந்துச்சு. பின்வரும் முதற் குறிப்புடைய 29 பாடல்கள், அது எது எதுங்கிறதெல்லாம் வகை சொல்றாரு. அந்த மாதிரி 29 பாடல் பிளஸ் 10 39 பாடல்கள். இது எதுவுமே பாலகிருஷ்ண பிள்ளைக்கு கிடைக்காத ஆவணங்கள், இதெல்லாம் எனக்கு பின்னாடி கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அதை விட முக்கியமா இன்னொன்னு, 2008ல நம்முடைய ஐயா ஓரநடிகளார் அகவலுக்கு விளக்க உரை எழுதினார். அந்த விளக்க உரையில ஒரு விரிவான முன்னுரை எழுதியிருக்கார். அந்த முன்னுரையில பக்கம் 42ல மிக முக்கியமான ஒரு செய்தி. இது அகவலுக்கான முன்னுரை. அந்த அகவல், அதாவது தர்மசாலையில இருக்கிற கையெழுத்து பிரதி, அசலான ஆவணம்னு இவர் சொல்றாரு இல்லையா, வள்ளலார் கையெழுத்து பிரதி. அந்த கையெழுத்து பிரதியை பற்றி சொல்லுகின்ற போதுதான் இந்த முன்னுரையில விரிவா சொல்லிட்டு வராரு. அது வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து பிரதி இல்லைங்கிறத நான் இதுக்கு முன்னாடி காட்சி பதிவுல தெளிவாக திட்டவட்டமாக நான் சொல்லிட்டேன். அந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு முக்கியமான செய்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆப்பா அவர்களுக்கு கிடைத்த மூலத்தை அவர் வீட்டில் யாம் காண இயலவில்லை. அதாவது அகவலுடைய மூலம் கையெழுத்து பிரதி பாலகிருஷ்ண பிள்ளை பார்த்து பதிப்பிச்சுதான் சொல்றாரு. அதை நான் பார்க்கவில்லை, அதாவது ஒரிஜினல் ஆவணத்தை நான் பார்க்கவில்லை, வேறு பலவற்றை கண்டிருக்கிறோம் அப்படின்னு இதுல முடிக்கிறார். அந்த வேறு பலவற்றை என்னங்கிறத அவர் குறிப்பிடவே இல்லை. அதாவது ஓரநடிகளார் பாலகிருஷ்ண பிள்ளை பார்த்த பலதையும் பார்த்திருக்கிறாரு, அதற்கு பிந்தைய பதிப்பாசிரியர். அதற்கு பிறகு அவர் பார்க்காத பலதையும் பார்த்திருக்கிறாரு. அப்படி பார்க்காத பலது அதுல துறவி கந்தசாமி ஐயா போன்றவரிடமிருந்து வாங்கிய அது மாதிரியான நூல்கள், அது பதிப்பித்த நூலா பதிப்பிக்காத நூலா அப்படிங்கிற இந்த வரலாற்று செய்திகள் எதையும் அவர் சொல்லாமலும் அமைதி காத்திருக்கிறாரு. இது எல்லாமே திருவருட்பாவினுடைய மூல ஏடுகள் பற்றிய குறிப்புகள் ஊரநடிகள் எந்த இடத்துலையுமே வெளிப்படுத்தவே இல்லைங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். பாலகிருஷ்ண பிள்ளை அது அவருடைய வெவ்வேறு தேவைக்காக, அவருடைய வேலை திட்டங்களுக்காக அதை வச்சிருக்கிறார். அவர் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போனவர், முக்கியமான அந்த வீடுகளுக்கு போனவர். எதுக்காக இதை நான் ஆதாரபூர்வமா இங்க சொல்றேன்னா, பாலகிருஷ்ண பிள்ளைக்கு 4 அண்ணன். முதல் அண்ணன் பேரு துரைசாமி பிள்ளை. அந்த துரைசாமி பிள்ளைக்கு ஒரே ஒரு மகன், அவருடைய பேர் முருகேசன் பிள்ளை. அவருடைய மனைவி இந்திரா. இந்த முருகேசன் பிள்ளை இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர அலுவலகங்கள்ல பணி செய்தவர். அவர் டெல்லியிலையும் முக்கியமான அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்த்தவர். எங்க குடும்பத்துல அவரை டெல்லிக்கார தாத்தான்னு தான் சொல்லுவோம். அந்த முருகேசன் பிள்ளையோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர் நம்முடைய ஊரநடிகளார். அவருடைய துணையோடு தான் திருவருட்பாவினுடைய அசலான ஆவணங்களை எல்லாம் நம்முடைய பாலகிருஷ்ண பிள்ளை ஐயா அவருடைய இல்லத்திலிருந்து இவர் எடுத்துட்டு பல்வேறு ஆவணங்களை இவர் பார்வையிட்டவர், இதை வைத்தவர். வெளி உலகத்துக்கு அதை எதையும் காட்டாமலேயே கடைசி வரைக்கும் அதை கமுக்கமாக வைத்திருந்து விட்டு சென்று விட்டார். இப்ப ஊரநடிகளாரிடமிருந்து அது எங்க யார் கைக்கு போச்சு, அது எங்க இருக்குது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியல. இந்த காட்சி பதிவில் நான் என்ன செய்தியை பதிவு செய்திருக்கிறேன் என்றால், கடைசியாக பார்த்தவர், அதை பாதுகாத்தவர், அதை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது யார் என்றால் ஊரநடிகள் என்பது அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.